உன் அம்மாவுக்கு ஆய் வந்தா கூட பரவாயில்ல. எத்தினி அம்மா உங்க ஆயிட்டாலும் பரவாயில்ல. சௌரியா போதுமாமா கம்மியாடியா உனக்கு வந்துக்கிற உங்களுக்கு எல்லாம் வந்துக்கிற பாவு பாடுறா உங்களுக்கு எங்க கந்தவளா இட்டு வந்து என் வீட்டுக்கார வேலை கொத்து என் வீட்டு விட்டு தத்துற நிலைமைக்கு ஆயிடுச்சு. வீட்டுக்கார வந்து எங்களுக்கு வேலை கொத்தான். ஏன் எந்திரினாலும் எந்திரி. உனக்கு வீட்டுக்கார சாகும் போது வழி எல்லாம் உடச்சிருக்கணும். ஏமா அடிக்கலம்மா அடிக்க தேவையில்ல. கணவனே கண் கண்டு தெருவ வாழ்ந்துக்கிறேன். நான் நியாயமா பேசணும். இந்த குரூப்ல இருக்கிறவங்க யாரும் ஒருத்தவங்க சொல்லுங்க, கணவனே கண் கண்டு தெய்வமா வாழ்ந்துங்கிறேன். அப்படி தாண்டி வாழ்ந்துங்கிறேன். ஏன் வாயறது நதியாவும் பேரு? அது என் தம்பிடி. அது என் தம்பிடி. சரி இருக்கட்டும். இதுக்கப்புறம் நீ எல்லாம் இருக்கவே கூடாது. நீ இருந்தனா எங்களுக்கு தான் மானக்கேடு. நாங்கள டீசென்ட்டா வாழ்றவங்க எங்க பேர் கெட்டுடும். ஆமா மாமா எங்க பேர் கெட்டுடும். நாளைக்கு ஊசி போடுவோம். ஏய் கெட்டு நான் ஊசி பண்ணு கெட்டுடும் ஊசி போடுவோம். ரெண்டு ஒன்று தான். அதனால நீங்க இருக்காத. உன்னை பேர் நாங்க தூக்கு மாட்ட போறோம். தூக்கு வேணாமா? தூக்கு ஓடிச்சிடும். இந்த நாட்டுக்காக யார் வேணாலும் போட்டு எப்படிமா? ஓம் ஹரஹர கோவிந்தா 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 ஹரஹர ஹரஹர கோவிந்தா. எப்படியோ நல்லபடியா ஒரு ஃபேமிலி க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏதோ ஒன்று போட்டு தள்ளிட்டோம். எனக்கு நம்மால் கூப்பிடுறாரு. வர சொல்றா. என்னத்துக்குடா தெரியலையா கூப்பிடுறாரு? அவர் கூப்பிட்டாருன்னா என்ன அதுக்கு அனுப்பி விடுற? யாருக்கு தெரியும்? போனாதான் தெரியும் என்ன பண்ணுவாருன்னு. ஐயோ நாயிலாம் ஐயோ போண்டாவுக்கா சப்ஸ்கிரைபர்டா. நான் என்ன சொல்றேன், நான் ஒரு 2 நாளா தூக்கமே இல்லை. அந்த ரோதனை முந்தாணி புடிச்சுப்படியே இருக்கிறான். நான் ஒரு 2 மணி நேரம் மட்டும் தூங்குறேன்னு. நீ தூங்க. அப்ப என்ன நாட்டுக்கு நான் பார்த்து சொல்றேன். இதெல்லாம் போய் அந்த ஆளுக்கு நான் சொல்லிடுறேன். நான் சொல்லி வச்சிரு. வேற எதுனா பிளான் இருந்தா கூட சொல்லிடு. சரி சரி. என்னால முடியல டாபரு. பாட்டி அவன் வேற மை தாடி விட்டுக்கிறான். தூங்க விட மாட்டான். போ எப்பனா பண்ணுங்கடா. இல்ல நீ சொல்லிடு. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போய்க்கிறாங்க உடம்பு சரியில்லை அந்த அக்காவுக்குன்னு சொல்லிடு. யாருக்கிட்ட? அவங்ககிட்ட சொல்லிடுறோம். போ. சரி வரட்டா. டாபரு எப்படியாண்ணா தேவையா? நாடு உங்க பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துங்குது. மன்னர் செத்துட்டாரு. மகாராணி போட்டு இளவரசர் அந்த அம்மா கைவாசங்குது. இப்போ ஒரே ஒரு ஆள் தாங்கிறாங்க, இளவரசம்மா. அவங்களுக்கு பித்து பிச்சுப்பாங்க. அங்க சுத்தி சுத்தி காட்டுங்க. இளவரசி அரண்மனைக்கே இல்ல, எங்க வெளியே போய்க்குது. இளவரசி மட்டும் தான். ஆமா ஆமா இளவரசி நான் பார்த்துக்கொள். இந்த பக்கம் வந்தாலும் வருவாங்க. நான் பார்த்துக்கொள். பாத்துக்கிறியா? ஆனால் இன்னும் இருக்கிறது வேலை. அவர்தானே மீனாயிடத்தில் உரைக்க வேண்டாம். என்ன காமிக்கோ இதை செய்து முடித்து விட்டால் போதா. கடல் கரையில் தேடினால் சிற்பிகள் கிடைக்க, கடல் ஆழத்தில் தேடினால் முத்துக்கள் கிடைக்க. முத்துக்களை விட நீ பொக்கிஷமான. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன முக்கியமான விஷயம்? என்னதான் உங்ககிட்ட சந்தோஷமா இருந்தாலும். ஆமாங்க, இது முக்கியமானதா? மாசத்துல அழுது இது முக்கியமானது குடுங்க. முதல்ல தின்ன சப்பிங்கடா. ஏய் இதா ஒரே உஞ்சிங்கடா. அதான் வேற என்ன கிடைக்குது? அதான் விடு. இல்ல உக்கார்ப்பா. இல்ல அம்மா அப்பா எல்லாரும் கவனமா பேசுறாங்க. யாரு? அம்மாவா தான். மீனுக்குட்டி உண்மையா? ஒரு யாருங்க தான் பரம்போகுன்றாங்க. யாரு பரம்போகு? மீனா உண்மையா பரம்போகுன்றாங்க. நீ சொல்ல வேண்டியதானே. தங்கத்தையே அடையல. தங்கத்தை அடையல. அதான் அரண்மனையிலே தங்க வச்சிருக்கிறோம். நாங்க அரண்மனை தானே. அரண்மனை உங்களுக்கு அவங்க என்ன சும்மா தானே இருக்கிறாங்க. இப்போ அதனால என்ன
அதனால அவங்களுக்கு ஒரு சொந்த இடம் வேணுமா? சொந்த இடம் தானே இந்த அரண்மனை மீனாமலை எழுதி வச்சுட்டா போதும். நீ எழுதி வச்சுடுப்பா. அவங்க என்ன பேசுவாங்க? என்ன அடாடா இந்த தேவடியா இளவரசர் மாய்கிட்டாப்ளுக்குது இருக்கிறாங்க, அதனால தான் அரண்மனை கொடுத்துட்டாங்கன்னு பேசுவாங்க. தேவடியான்னு சொல்ல குலதெய்வம் அந்த மாதிரி பேசுவாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அரண்மனை சொந்தமான இடம் ஒன்று இருக்குது, ஒரு 3 சென்ட். அதுல கையெழுத்து போட்டு கொடுத்தா அந்த அம்மா அரண்மனை பக்கத்துல அந்த 3 சென்ட் எதுக்குமே யூஸ் ஆகாது இருக்குமா? அது அம்மா யூஸ் பண்ணிக்குவாங்க. யூஸ் ஆகாதெல்லாம் அம்மா யூஸ் பண்ணிக்குவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா அவங்க வழி கொண்டு வந்துருவாங்க. யார் வரலையோ அவங்க வழி கொண்டு வர ஆளு அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. எங்கெங்க சுளுக்கு எப்படி எடுக்கணும் அதெல்லாம் அது தெரியும். எங்கெங்க முடிச்சு எப்படி ஆமாங்க இப்பதான் உங்களுக்கு தெரியுது. இல்ல எனக்கு தெரியும். எத்தனை வருஷமா கூட இருக்கிறேன். கையெழுத்து போடுவா. இந்தாப்பா குடியது விடுவா. ஒரு கையெழுத்து ஒன்று போடுவா. வேற ஆச்சு நடக்குது. நீ வேற 3 சென்ட் வேணாப்பா. 3 சென்ட் என்னத்த போதுமா? எனக்கு போதுமா? அதுக்கே 10 பேர் 20 பேர் வருவான். என்னது தங்கத்துப்பா பார்த்துட்டு போறதுக்கு அந்த 3 சென்ட் உண்டான எல்லாத்தையும் எழுதிட்டியா? எல்லாம் எழுதிட்டேன். நீ கையெழுத்து மட்டும் தான். ஆமா ஏன் நம்பிக்கை இல்லையான்னு உங்களுக்கு? இல்ல இல்ல உன் மேல நம்பிக்கை இல்லாத இருக்குமா? நம்பி கையெழுத்து போடலாமா? நல்லா பேசு. ஒரு கையெழுத்து போடுவா. இந்த இருவரையும் நம்பி கையெழுத்து போடுறேன். எல்லாமே நம்பி தான் போடுறேன். போடு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. மொத்த அரண்மனை எழுதி வாங்கிட்டேன். சந்தோஷமா இருங்க வர அதை வச்சுட்டு வந்துடுறேன். 3 சென்ட் தான் எழுதிக்கிறேன்றே. நானா லூசா பண்ணிட்டேனா? நீ வேற அப்படி சொல்லமா? மொத்த அரண்மனை எழுதி வச்சுக்கிறேன். நிச்சயமாவா? பாத்ரூம் எழுதி வச்சேன். யாரு டேங்க் எல்லாம் எழுதி வச்சேன். இந்த ஊர் அரச மரம் கூட எழுதி வச்சதுல. ஏன் அதெல்லாம் எழுதுனேன்? நமக்கு தேவைமா? ஆமா இருக்குது. மொத்த எழுதி வாங்கிட்டேன். சரி இப்ப அந்த ஆள் வெத்து அடிச்சு தெத்து. அவள்தான். புரியல அடிச்சு தெத்துமா அந்த ஆள் நேத்துக்கு. பாவத்தெல்லாம் பார்க்காத. பாவத்தை பார்த்தா சொத்து வருமா? அதனால அடிச்சு தெத்து. ஆடி போனா ஆடி போனா நாய். நான் எப்பவுமே